ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சபை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறவங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் இந்த நாளில் இந்த என்னாகும் புஸ்தகத்தை நாம் தியானித்தோம். நெகமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக கடந்து வருகிறான். ஆனால் கர்த்தரோ அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புறார். இதனால் என்ன செய்தினா, நம்முடைய முற்பிதாக்கள் சாபமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மற்றவர்கள் நம்மேல் சபித்த சாபமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அதே காட்டிலும் கொடுமையானது என்னென்னா, நாமே நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சுருப்போம், சபிச்சிருப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய சரீரத்தை குறித்து தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் வெளியே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, சபித்திருப்பீங்க. எந்த சாபமாக இருந்தாலும் வேத வசனம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கலாத்தியர் 3:13-14 கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. அது தலைமுறை சாபமாக இருக்கலாம், மற்றவர்கள் நமக்கு மேலே சொன்ன சாபமாக இருக்கலாம், ஏன் நமக்கு மேலே சொன்ன சாபமாக இருக்கலாம். ஆனால் எந்த சாபமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கூலி கொடுத்து பிழையாமை பாலாக் ராஜா அழைக்கிறான். இவர்களை எப்படியாவது சபிக்கணும். இவங்களை சபிச்சிட்டிங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் மேல் சாபம் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை அவன் காண்பான். நல்லா புரிந்துக்கோங்க. இவன் பாலாக் ராஜா சொல்கிறான், பிழையாமே நீ யாரை ஆஸ்வதிக்கிறோ அவன் ஆஸ்வதிக்கப்படுவான், யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்படுவான். ஆகையால் இந்த ஜனங்கள் நீ சபிச்சிரு, ஏன்னா நான் இவங்களை மேற்கொள்ள முடியல. இவங்களை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. இவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்காங்க, தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார், செங்கடலை பிரித்து இருக்கிறாங்க, பல வெற்றிகளை பார்த்துருக்காங்க. இவங்களை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. அல்லேலூயா. இப்படி தாங்க பிசாசு நம்மை பார்த்தாலே அவனுக்கு பயமாக இருக்கணும். அல்லேலூயா. அதை நம்புறீங்களா? நம்ம தான் பயப்படுறோம் சூழ்நிலையை பார்த்து. இப்போது இந்த பாலாக் ராஜா பயந்து போய் தான், நான் இவங்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, ஏன்னா இவங்க மேலே ஆசீர்வாதம் இருக்குது. பிரைஸ்லா. உங்கள் வலது கருத்தை தலைமை வச்சு சொல்லுங்க, என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். சிலுவையில் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். கரங்களை தட்டி பிரைஸ்லா. ஆசீர்வதிக்கப்பட்டவன் வாழ்க்கையை எந்த சூழ்நிலையும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் ஒன்று நீங்கள் நம்பணும், நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நடக்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாமே ஆண்டவர்கிட்ட இல்லை. காட் வில் பார்ட், மேன் வில் பார்ட். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். ஆனால் ரெண்டாவது நம்முடைய பங்கு இருக்குது. பிரைஸ்லா. நம்ம தேவ பிரசன்ஸில் இருந்துட்டு சில நேரங்களில் நம்ம பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் மத்தியில் ரட்சிக்கப்படாதவங்க நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க ஏற்றிக்கப்படியாக தான் பேசுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம மாமிச பலத்தை கொண்டு போய் காட்டக்கூடாது. மாமிசத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன கிடையாது, யுத்தமே. நீங்கள் மாமிச பலத்தோடு நீங்கள் காரியத்தை நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே தேவன் கிரியை செய்ய முடியாது. அதோடைய வழியை நம்ம தான் சுமக்க வேண்டியிருக்கும். நல்லா புரிந்துக்கும். எனக்கு பலன் இருக்குது, நான் அவன் சொன்னால் நான் திரும்ப பேசுவேன், அடிப்பேன், அப்படிலாம் போகக்கூடாது. தேவ பிள்ளைங்க சகிக்கணும். பிரைஸ்லா. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கபடியால் தீமையை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, சகிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எதிரி இவங்க கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி இந்த கிரியை பிசாசு என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு போகக்கூடாது, சண்டைக்கு மூட்டக்கூடாது. நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் தான் ரட்சிக்கப்பட்டாலும் மிகவும் கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்படலைனாலும் கவனமாக இருக்கணும். அவங்க மூலமாக சத்துரு என்ன செஞ்சுட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் அவங்கள மாமிசத்தில் என்ன செய்யக்கூடாது, டீல் பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பேச தெரியும், எனக்கு பலன் இருக்குது, நான் அடிப்பேன், கெட்ட வார்த்தை பேசுவேன், ஒன்றும் தேவன் கிரியை செய்ய முடியாது.
அந்த வலியை நம்ம தான் சுமக்க வேண்டியிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். கொஞ்சம் காட் வில் பார்ட், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நமக்கு பலனே இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். இல்லையா? ரேஸ்லா இப்போ பாருங்கள், தாவீது ராஜா தன்னுடைய ராஜ்யத்தின் அப்சலோமால் விரட்டடிக்கப்பட்டு, ராஜா தன்னுடைய மகனால் விரட்டடிக்கப்பட்டு அப்படியே நடந்து வாரான். கூட பராக்கிரமசாலிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. பராக்கிரமசாலிகளோடு ராஜா அப்படியே அமைதியாக வந்துட்டு இருக்கிறான். தாவீது ராஜா ஒரு சாதாரண ஒரு மனிதன், சீமை. அவன் சொல்கிறான், நீ சவுலுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சபிக்கிறான், நாசமாக போன்னு சொல்கிறான். அப்போ கூட இருக்கிற பராக்கிரமசால தளபதிகள், தாவீதே சரியான மைட்டி மேன், கூட இருக்க தளபதிக்கு சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை கொடுங்க ராஜா, வெட்டிடும். உடனே தாவீது சொல்கிறான், அமைதியாரு, கர்த்தர் பார்த்துக்கொள்வா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் சண்டை ஓவராக வருதுன்னா கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டவங்களால் பொறுமையாக இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்த விட்டு விலகி போயிடணும். அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனைகளே நீங்கள் சந்திக்கக்கூடாது. நல்லா புரிந்து, துன்மார்க்கன் ஆலோசனையில், பாவிகள் வழியில், பரியாச உட்காருங்க இடத்துல எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு தெம்பு இருக்குது. நோ, நான் அந்த இடத்துல நிற்க விரும்பலை. தாவீது அமைதியாக போனான். ஆனால் திரும்ப அதே பகுதியில் ராஜாவாக திரும்பி வந்தான். பிரேசலா. நல்லா புரிந்துங்க. நீங்கள் அமைதியாக ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்ய அமைச்சிடுவார். உங்களுக்கு பலன் இருந்து நீங்கள் எல்லாமே இருந்து, ஓகே பேசட்டும், நான் அமைதியாக இருக்கிறேன், கர்த்தர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டீங்க, கர்த்தர் கிரியை செய்வார். கரங்களை தட்டி பிரேசலா. இங்கே பிலேயாம் சொல்கிறான், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்களை சபிச்சிட்டா நாம் ஜெயித்துலாம். அப்போ இவங்களை சபிக்கும்படி கூலி பொருத்தி பிலேயாம் என்ன செய்கிறான், பிலேயாமை பாலாக் ராஜா கூட்டு வரான். நல்லா புரிந்துக்கோங்க. ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த சாபமும் நம்மேல் பலிக்காது. நீங்கள் இப்போது ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு யாருடைய பொறுப்பு? விசுவாசிக்கிற பொறுப்பு. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது அப்படிங்க நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அப்போச்சு ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் ஆஸ்வதிக்கப்பட்ட வேத வசனம் சொல்லுது. என்ன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லாரு, அவங்க கூட நீ போக வேண்டாப்பா, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவங்கள நீ சபிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இல்லை பாஸ்டர் என்னோடய சூழ்நிலை அப்படி இல்லை, நான் கடனில் இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்குள்ளே இப்படி ஆசீர்வாதம் இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியல. சத்தியம் மாறாதது, சூழ்நிலை மாறும். சத்தியம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டு இப்பொழுது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். எந்த சூழ்நிலை இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நீங்கள் ஒன்று சத்தியத்தை நிற்கணும், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். என்னை எந்த பிரச்சனையும், எந்த வியாதியும், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாது. இப்போ உடனே இவன் கழுதைக்கு சேனை வச்சா. அன்றைக்கி அந்த நாட்களில் வாகனம் கழுதை தான். அவங்க தீர்க்கதரிசிப்பாங்க. அவன் கழுதையை சேனை வச்சு கூட 2 அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். தேவ தூதன் ஏற்று நிற்கிறான். கழுதைக்கு தெரியுது. பாருங்கள், ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்துட்டார். அல்லேலூயா. அந்த பகுதி மட்டும் வாசிப்போமா. கழுதையுடைய வாயை ஆண்டவர் திறக்கிறா இருப்பாங்க. தேவனால் எல்லாம் கூடுங்க. அல்லேலூயா. பிரைஸ்லா. கழுதையுடைய வாயை நெஞ்சிட்டாரு. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, கழுதையை போல் என்ன செய்யாத, கத்தாதன்னு சொல்லுவாங்க. கழுதை அன்றைக்கி பேசியிருக்குது. எப்படி பேசியிருக்கோம் பாருங்க. எடுப்போமா, வாசிக்கலாம். எத்தனாவது வசனம்? 28ஆம் வசனம் வாசிங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் மறிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? கழுதை எப்படி பேசிருக்கோம்? நீர் என்னை அப்படி செல்லமா பேசியிருக்குமா? எப்படி பேசியிருக்கோம்? கழுதை எப்படி பேசியிருக்கோம்? என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க. வாய்ஸ் எப்படி இருந்திருக்கோம்? நம்மளே சொல்லுவாங்க, கழுதை மாதிரி கத்தாதாடான்னு சொல்லுவாங்க. கழுதை பேசினா இல்லையா? என்ன பேசியிருக்கோம் பாருங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, உடனே அந்த கழுதை சொல்லுது, பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் 3 தடம் என்னை அடித்தது என்னன்னு கேட்குது. அது கேட்குது. உடனே அது திரும்ப சொல்லுது பாருங்க, என்னைக்காவது அப்படி நடந்துருக்குதா?
நீ ஏறின நாள் முதல் இதுவரை என்னைக்காவது நான் உனக்கு அப்படி வேலை துரோகம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லும்போது தான் உடனே ஆண்டவர் கழுதையுடைய பிழையாமுடைய கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்க, நிறைய உலகத்தில் பாருங்க, கழுதையை போட்டு அவ கடையில் வச்சுக்கிறாங்க. கழுதையை பார் உனக்கு பிரேஸ்லா. கழுதையை பார்த்தா யோகம் வராது. பிரேஸ்லா. வார்த்தையை பார்த்தா தான் யோகம் வரும். பாருங்கள், ஒரு சகோதரன் அதை ஒரு தம்பி என்ன பண்ணான்னா, கழுதையை பார்த்தா யோகம் வரும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்டிருக்கான். மாமா கழுதையை பார்த்தா யோகம் வருமான்னு கேட்டிருக்கான். அவர் சொல்லியிருக்காரு, ஆமாப்பா யோகம் வரும். அப்படின்னா உங்கள் போட்டோ கொடுங்க. பிரேஸ்கா. பாருங்க, கழுதையை கர்த்தர் பேச வைக்க முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவனால் கூடும். பிரேஸ்லா. உடனே கர்த்தர் பிழையாமுடைய கண்களை திறக்கிறார். இன்றைக்கி என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம ஏன் சண்டைக்கு போகிறோம் தெரியுமா? நம்ம கண் திறக்கப்படல. ஏன் கெட்ட வார்த்தை பாருங்க, ரொம்ப நாளாக கிறிஸ்தவங்க இருப்பாங்க. ஐயோ திடீர்னு சண்டை வர்ற அன்றைக்கி வீடியோ பார்த்தா தான் தெரியும். இங்கே ப்ரைஸ்லோ அல்லேலூயா அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க. சண்டை போடுற அன்றைக்கி தான் இப்போ அவங்க யாருன்னு வீடியோவில் பார்த்தா தான் தெரியும். ஏன் இப்படி கிறிஸ்தவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, கண் திறக்கப்படவில்லை. என்னைய மாதிரி கோபக்காரர் யாரும் கிடையாது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் தெருவே நடுங்கும். குரூப்பாக தான் அலைவோம். என்னுடைய ஜூனியர்லாம் பயப்படுவாங்க. அப்படி தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என் கண்களை திறக்கும் போது தான் அவருடைய சுபாவம் நமக்கு வரும். அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். பிரேஸ்லா. பாருங்கள், நம்ம கண் திறக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க என்பது அல்ல, நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ள உங்கள் கண் திறக்கப்படணும். உங்கள் கூட ஒருவர் சர்வ வல்லவர் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருமானால் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்கள், அங்கே பவுல் பெரிய சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறான். உடனே அந்த மதியான வேலையில் சவுலாகிய அந்த பவுலை சந்திக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்வி, முள்ளுனை ஒதுக்குது உனக்கு பார்த்தியா, என்ன ஏன் தும்பா அப்படின்னு அவர் கேட்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். எனக்கு விளாண்டு இருக்கு, எனக்கு இருக்கும்போதே விளாண்டுக்கு போய் சண்டைக்கு இணைஞ்சிடக்கூடாது, போகக்கூடாதுங்க. அதெல்லாம் திரும்ப நீங்கள் தான் வேதனை, குடும்பம் பாருங்கள், குடும்ப வேதனைக்குள்ளே ஆகுது பாருங்கள். பொறுமையாக இருங்கள். பிரேஸ்லா. பொறுமையாக இருங்கள். ஆண்டவர் அப்போ கேட்குறாரு, என்ன நீ துன்பப்படுத்துது என்ன? உடனே தூங்க விட மாட்டாருங்க. நீங்கள் பொறுமையாக மட்டும் இருந்து பாருங்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கை எத்தனையோ முறை நடந்திருக்கு. நான் அமைதியாக இருந்துடுவேன். எத்தனையோ முறை அமைதியாக இருக்குது பலனுடையது. ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக இருந்துடணும். அந்த எந்த நபர் நம்மளை வேதனைப்படுத்தினா தூங்க விட மாட்டார் ஆண்டவர். என் லைஃப்பில் பார்த்துருக்குறேன். பிரைஸ்லா. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் யாருடைய சுபாவமாக இருக்கணும் பாருங்கள். இந்த பிழையாம் உடனே கண் திறக்கப்பட்ட உடனே திரும்ப போகிறான். 23, 24 அதிகாரத்தில் தான் இந்த காரியம் நடக்குது. 22ஆம் அதிகாரம், 23, 24 அதிகாரம். உடனே அங்கே போயிட்டு அந்த ராஜா சொல்கிறான், நீ ஏன்னா நான் உன்னை ரொம்ப கனம் பண்ண மாட்டேனா, நீ ஏன் தாமதிச்ச, நான் உனக்கு வேண்டியெல்லாம் கொடுப்பேனே. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டேன், நான் சொன்னது தான் நீ என்ன செய்யணும், சொல்லணும், அதுக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு அங்கே கடந்து சொன்ன உடனே அவன் போய் பலி செலுத்துகிறான். பலி செலுத்தின பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. முதல் பாயிண்ட் ஆண்டவர் சொன்னார் 22ல், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சொல்லணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் மேலே எந்த சாபமும் வராது. பிரேஸ்லா. இரண்டாவது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாருங்க, தேவன் நம்மளை சபிக்கலைங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு 2 கரங்களை உயர்த்தி கடைசி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பாக தம்மை பின்பற்றி வந்த சீசர்களை பார்த்து 2 கைகளை நீட்டி சொன்னார்,
அவர்களை ஆசீர்வதித்தார். பிரச்சனை எவ்வளோ போராட்டமாக இருக்கலாம், பாடு நிறைந்ததாக இருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் விசுவாசிக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? அல்ல, தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அப்போ தேவன் சொல்லாரு, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று வரும்போது ஆண்டவர் சொல்லாரு, இதோ இவருடைய நேசகுமாரன். இன்னைக்கு இயேசுக்குள்ளே இருக்கிற நம்மை பார்த்துன்னு சொல்லாருங்க, இதோ என் நேசகுமாரன், என் நேசகுமாரத்தி. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமான கரம் என் மேல் இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதமான கரம் என் மேல் இருக்கிறது. பிரேசலா பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு காரியம், உடனே திரும்பவும் போய் பலி செலுத்த சொல்கிறான். திரும்ப நீ எப்படியாவது நீ அவங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி 3 முறையும் அந்த பாலாக் ராஜா அந்த பலியை ஏற்படுத்துகிறான். ஆனாலும் 3 முறையும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த 3 முறை நான் சொல்லும்போது சொல்கிறேன், நம்ம தலைமுறை வியாதி ஒரு சாபம். முதல்ல சாபம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அலக்களிப்பு ஒரு சாபம். நல்ல ஒரு காரியம் செஞ்சுட்டே இருப்பீங்க, அந்த வேலை இந்த வேலை, அப்படியே அலக்களிக்கிறது. வியாதி லிஸ்ட்டு எல்லாமே உபாகமம் 28 சாபத்தில் இருக்குது. ஒரு சளி கூட நமக்கு பிடிக்கூடாதுங்க. அப்படி நம்ம நம்பணும், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். என் கூடாரத்தை அணுகாது, நீதிமானுடைய வாசத்தலம் ஆஸ்வதிக்கப்படும். நம்ம இந்த சத்தியத்தை வைத்து நம்ம எதிர்க்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த லிஸ்ட்லாம் நிறைய போட்டிருக்குது. இங்கே வேத வசனம் சொல்லுகிறது 23:19 கீழே வாசிப்போம். 19, 20 அப்படி சில வசனங்கள் வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இப்போ பாருங்க, முதல் முறையும் ஆசீர்வாதத்தை தான் பிள்ளையாம் சொல்கிறான். சரி, 2வது தடவையும் போய் பலி செலுத்து, அப்போதான் ஆசீர்வாதம் சொல்கிறான். அப்போ தான் திரும்ப 3வது சொல்லும்போது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. மனிதர்கள் தான் பொய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ப முடியாத உலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சத்தியத்தை சொல்லிட்டாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது நீயே நம்பாட்டாலும் நம்பிதான் ஆகணும். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன். ஆமாப்பா, நீ அப்போ நல்லா இருந்த, அதனால் உன்னை ஆசீர்வதிச்சேன், இப்போ நீ சரியில்லை, அதனால் உன்னை என்ன செஞ்சுட்டேன், சபிச்சிட்டேன், அப்படி சொல்கிற தேவன் அல்ல. மனிதர்கள் தான் பொய்யா சொல்லுவாங்க, அன்பு வைக்கிறேன்னு சொல்லி. பிரைஸ்லா. ஆனால் தேவன் மாறாதவர். அவர் சொன்னதை திரும்ப எடுக்கிறவர் அல்ல. அப்போ சத்தியம் மாறாது. பிரைஸ்லா. சத்தியம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, அவர் மணிபுத்திரனும் அல்ல. அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? அல்லேலூயா. அப்போ நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, தேவ வார்த்தையை நீங்கள் படிக்கும்போது, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற இயேசு. ஆண்டவரே, இந்த 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 செய்தியுடைய தீம் என்ன சொல்ல வரேன்னா, அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கி என்னதான் செய்தார், ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருக்குது தெரியுமா? ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம்னா நீங்கள் எல்லாவற்றையும் ஆளணும். ஆசீர்வாதம்னா நீங்கள் பலிகை பெருகணும். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் மாத்திரம் இந்த சத்தியத்தில் உண்மையாக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கம் நிச்சயம், சமாதானம் நிச்சயம், சுகம் நிச்சயம். நம்ம ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளணும், என்னுடைய ஆண்டவர், என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் நம்பக்கூடாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அல்லேலூயா. எந்த கஷ்டத்தின் வழியாக நீங்கள் போயிருந்தாலும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ நம்ம பிறந்ததே வேஸ்ட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நோ, நீங்கள் உங்களை குறித்து எப்போதெல்லாம் வேதனைப்படுறீங்களோ அப்போதெல்லாம் நம்மளை அறியாமலே நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சபிக்கிறோம். ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் அடிக்கடி உங்கள் வலது கரத்தை தலைமை வச்சு சொல்லுங்கள், என் கூட சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பிறந்தது நல்லது, நான் வாழ்ந்து கொண்டிருக்க நல்லது, கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பா, என்னை ஆசீர்வாதமாக வாழ வைப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் தலை மேல் இருக்கிறது. கரங்கள் தட்டி, நீதிமான் சரசு மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். உடனே கீழே பாருங்க, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார்,
நான் அதை திருப்ப கூடாதுங்க. அல்லேலூயா. ஒன்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். என் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை யாரும் எடுக்க முடியாது. கரங்களை தட்டி அல்லேலூயா. எந்த பிரச்சனையும், எந்த வியாதியும், எந்த சூழ்நிலையும் என் மேல் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாது. காரணம், இந்த ஆசீர்வாதத்தை நான் சம்பாதிக்கல. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் என் சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சம்பாதித்தது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நம்ம ஜெபத்தினால வந்தது அல்ல, நம்முடைய கிரியினால் வந்ததில்லை. அவர் சிலுவையிலே நம் சாபத்தை ஏற்றுக்கொண்டபடியால் அந்த ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள பிசாசோட பெரிய பொய் என்ன தெரியுமா? உன் சூழ்நிலை எல்லாம் கஷ்டமா இருக்கு, அப்போ எப்படி நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா நம்ம நம்பிடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நீங்க நம்பக்கூடாதுங்க. நீங்க தைரியமா சொல்லணும், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன் தான். இந்த ஆசீர்வாதம் என்னால் அல்ல, கிருபையால் கிடைச்சது. பிரைஸ்லா. பாருங்க, அடுத்தது பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 21, 22. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, குற்றத்தை பார்க்கதும் இல்லை. ஏன்னா இவங்களை எதனால ஆசீர்வதிச்சாரு? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தினால் ஆசீர்வதிச்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை எதனால ஆசீர்வதிக்காரு? சிலுவையில் இயேசு நம் சாபத்தை ஏற்றுக்கொண்டபடியா, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டபடியா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, கீழே சொல்லப்படுது, ராஜாவின் ஜெயக்கம்பரம் அவர்களுக்குள்ளே இருக்குது. யூ ஆர் பிலீவ். நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்பட்டது, உங்கள் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டது, நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டது. இதை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். நீங்கள் விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். பாருங்க பாருங்க, அப்படி தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. சபிக்கிறதுக்கு ஆள் வச்சு கூப்பிட்டான், அவன் வாயிலேருந்து ஆசீர்வாதமாக வருது. ஏன் வாயிலேருந்து ஆசீர்வாதமாக வந்துச்சு தெரியுமா? கண் திறக்கப்பட்டுச்சுங்க. இல்லையா? கண் திறக்கப்பட்டவன் ஆசீர்வாதத்தை, வெற்றியை, சுகத்தை, நன்மையை, பரிபூர்ணத்தை பேசுவான். கண் திறக்கப்படாதவன் தான் சாபத்தை பேசுவான். அல்லேலூயா. நீங்கள் கண் திறக்கப்பட்டிருங்கள், உங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாம் மாறும். ஆனால் வேத வசனம் சொல்லி எபேசியில், பிதாவே உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியால் எங்களை நிரப்புங்க. எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை. நம்ம இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நமக்கு வேண்டிய ஜெபம் என்ன ஜெபம் தெரியுங்களா? ஆண்டவரே, உங்கள் வசனத்தை, உங்கள் சத்தியத்தை அறியும்படி என் கண் திறக்கப்படுங்க. இதுதான் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், உடனே அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டுங்க. நம்புங்க. அல்லேலூயா. நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். என் மனதிலையும் சரீரத்திலையும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். காண்டாமிருகத்துடைய பலன் அந்த முகத்தில் இருக்குமா? அந்த கொம்பில் இருக்குமா? அல்லேலூயா. நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, நீங்கள் பராக்கிரமசாலி. உங்கள் மேல் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னா, இதோ பணப்பு காரியத்தை மாத்திரம் இல்லைங்க, எல்லா பகுதியிலையும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். நம்முடைய வாழ்க்கையும் எல்லா பகுதியும் ஆசீர்வதிக்கிறது தான் ஆசீர்வாதம். எல்லா குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய எதிர்காலம், நம்மளை கையிட்டு செய்கிற வேலைகள், நம்முடைய சரீரம், சுகம் எல்லாம். அல்லேலூயா. நீங்கள் எதை வச்சு எதிர்க்குன்னு தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது சொல்லணும், இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், இந்த குடும்பத்தில் நீ கிரியை செய்யாத பிசாசு. அல்லேலூயா. என் ஆண்டவர் கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். பாருங்கள், அது மட்டும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆசீர்வாதத்தில் பாருங்கள், எந்த மந்திர சக்தியும், எந்த ஒரு செய்வினையும், எந்த வன்கண்ணும் நம்ம மேலே படாது. அல்லேலூயா. பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா ட்ரெஸ் போடலாம், உங்கள் பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் போடலாம், நீங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கலாம், அவங்க அதை பார்த்து பொறாமப்படலாம், ஆனால் அவங்களுடைய வன்கண் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஈசாக்கை பார்த்து அந்த ராஜாவே பொறாமப்பட்டான், ஆனாலும் ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். நீங்கள் நம்பக்கூடாது, ஐயோ அந்த எலுமிச்சை பழத்தை தொட்டுட்டேன், அதனால் எனக்கு எதாவது வந்துடுமோ.
இல்லையா? இப்போ வேப்பலையை கீழே ஊற்றிட்டாங்க, அதை மிதிச்சிட்டேன், அதனால் எனக்கு வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க தான் வரும். உன் விசுவாசத்துப்படி உனக்கு ஆக்கணும். இல்லை, எனக்கு விரதமாக மந்திரமும் இல்லை, பிள்ளி சுனியும் இல்லை, செய்வினையும் இல்லை, மண்கண்ணும் இல்லை, வாதையின் கூடாரத்தை அணுகாது, காரணம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தியத்தில் நம்ம வளரணுங்க. இந்த சத்தியத்தில் நம்ம வளரணும். அதனால் வேதவசனம் சொல்லி, நீ போகிலையும் ஆஸ்வதிக்கப்படுவாய், வருகையிலையும் ஆஸ்வதிக்கப்படுவாய், உன் அப்பம் ஆஸ்வதிக்கப்படும், உன் கையிட்டு வேலைகள் ஆஸ்வதிக்கப்படும். ஆனால் நம்மளை ஏன் அப்படி திருடுறான் தெரியுமா? சூழ்நிலைலாம் எதிராக இருக்குதா, நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நம்ப முடியல. பிரேஸ்லா பாருங்கள், உடனே ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்லி, எப்பா கடைசியும் திரும்பவும் போய் பழி செலுத்தி இல்லை எப்படியாவது நீ அவங்கள சபி. அப்போ உடனே சொல்கிறான் ராஜா, பாலக் ராஜா சொல்கிறான், நீ அவங்களை சபிக்க வேண்டாம், ஆசீர்வதிக்க வேண்டாம், விடுப்பா, நீ வந்தலேருந்து அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கே ஆசீர்வாதமாக சொல்லிட்டு இருக்கிறியே. அல்லேலூயா, பிரேஸ்லா. யார் ஆசீர்வாதமாக சொல்லுவான்? கரெக்டாக சொல்லுங்கள். கண் திறக்கப்பட்டா ஆசீர்வாதமாக சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் ஏவாளும் அவனுடைய கண் ஆதியாமும் 1:2 பார்க்கும்போது தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சார். அதுக்கடுத்து அவங்க கண்கள் இந்த மாமிச கண்களாக மாறிச்சு. பிரைஸ்லா. என்ன ஆகும் புஸ்தகம் 24 கடைசி 3வது முறை அவன் இந்த பார்த்தான், இவங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியன்னு பிள்ளையாம் கண்டு கொண்டான். பிரைஸ்லா. 24:1 முதல் வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று பிள்ளையாம் கண்டபோது, அல்லேலூயா, ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஜனங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல, இவர்கள் பஸ்கா ஆட்டுக்குடி இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா, ரபா ஷகலாபாலா. இவர்கள் சாதாரண ஜனம் அல்ல, இவர்கள் மேலே இருக்க தேவ திட்டம் என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்கள் பேர் போட்டு சொல்லுங்க, மோசஸ் ராஜாவை ஆசீர்வதிப்பதே எங்கள் அப்பாவுக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு கொடுத்து என்ன சித்தம்? ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் பாருங்க, நிறைய கிறிஸ்தவங்க கிளி சோசியத்துக்கும் சோசியக்காரனையும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. பாவம் பாருங்க, கிளியை போய் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்கும். இல்லையா? நீங்கள் ஒன்று இதயத்தின் ஆழத்திற்கு வச்சுக்கோங்க, என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையே இல்லாத ஆசீர்வாதம் தாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. வாங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் வாழ்க்கையை குறித்து என்ன வச்சுருக்கார் ஆண்டவர், என்ன வச்சுருக்கான்னு அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரேசலா. என் வாழ்க்கையை குறித்தும், என் சந்ததியை குறித்தும், எங்கள் சபை மக்களை குறித்தும் கர்த்தர் உன் திட்டம் வைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பதே. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போமா? சில வசனங்கள் வாசித்து முடிப்போம். 2, 3, 4 வாசிங்க. தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குகிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. பாருங்க, கண் திறக்கப்பட்டா எப்படி உரைப்பான் பாருங்க, வாசிங்க. உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். நம்ம சிந்தனை வரும்போது நம்முடைய சூழ்நிலை எல்லாம் எப்படி பார்ப்போம்னா, இதெல்லாம் சரியாயிரும்னு பார்ப்போம். அல்லேலூயா. ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னுடைய வாசஸ்தலம் அழகாக இருக்கும், என் எதிர்காலம் அழகாக இருக்கும், என் வாழ்க்கை அழகாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் 2 தடவை சொல்லலாம், கண் திறக்கப்பட்டவன் அப்படின்னு பேசுறாங்க. கீழே வாசிக்கலாம். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களை அவர்களுடைய ராஜா ஆகாப்பை
உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடை. ஹல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று பிழையாம் பேசின போது எல்லாம் எதை தான் சொல்றானா, எல்லா செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் பேச ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது நம்ம இந்த நாளில் அங்கே வேத வசனம் கீழே நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க, ஒரு 10 வசனம் வர. தேவன் பிழையாமை கொண்டு பாலாக் ராஜா என்ன செஞ்சானா, இவங்களை எப்படியா சபிக்க நினைச்சான். ஆனால் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். அது ஒரு வரி தான். அல்லேலூயா. அன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, சாபத்தை என் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். காரணம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் எல்லாம் எழுந்து நிற்போமா. க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நாள் முதல் ஆண்டவரே, சின்ன வயது முதல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் வெறுத்து இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் பல சாபங்கள், பல வியாதிகளோ, பல மரணங்களோ நீங்கள் சந்திச்சிருக்கலாம். மற்றவர்கள் உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை திட்டி சபிச்சிருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை மேற்கொள்ளாது. அந்த சாபத்தெல்லாம் கர்த்தர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் சமூகத்தை ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே, என்னையவே நான் சபிச்சிருப்பேன், அதை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஆண்டவரே, என்ன யாராவது சபிச்சிருந்தாங்களோ அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. இங்கே தலைமுறை சாபமாக இருந்தாலும் அதையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின தேவன். அல்லேலூயா. ஹோ ராபா ஷாக்கலா பாலா 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 மானேகாபா. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் மேலே அந்த சாபம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த நாளில் ஒன்று நீங்கள் விசுவாசிக்கணும், என்னை எந்த சாபமும் தொடராது, நன்மையும் கிருபையும் மாத்திரமே என்னை தொடரும். ஓ ராபா ஷாக்கா லாபாலா, ஓ ராக்கா லாபா. இப்போ உங்களுக்கு சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ரேபா ராபா ஷாலா பாலா மா தேமே ஹௌதா ராபாலா மா ரேகா லாபா ரேகா பாக்கா லாபா ராக்கா லாபாலா பா ரேகா லாபோ மானா மா ஷாதா ராபா லாபாலா ஓ ரேகா பாக்கா லாபோ மானா மாக்கா லாபோ பாலா பாரா பாலா ஓ ரேகா லாபோ பாரா பாரி கபா பாபா பாபா பாபாலா ஓ ரேபே ராபா ரேபே ஷாதா ராபா ரேகா பாலா பாரா பாலா பாலா ஓ ரேகா லௌதோ ரேபே ராபா ஷாலா பாலா 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 ஓ ரேகா லாபோ பாரா பௌ மா தேமே ஹௌஷா கல்பா ரேகா லாபா ராபா லாபாலா. இயேசுவின் நாமத்தினால உங்கள் வலது கரத்தை தலைமை வச்சுங்க. இயேசுவின் நாமத்தில் சிறு வயது முதல் இந்த நாள் வரை என்னை பின்தொடர்ந்து வந்த எல்லா சாப கயிறுகளை நான் இயேசுவின் நாமத்தால நான் உடைக்கிறேன். வசனத்தினால சத்தியத்தை கொண்டு அதை நான் முறிக்கிறேன். எந்த சாபமும் என்னையோ எங்கள் குடும்பத்தையோ எங்கள் சபை மக்களையோ தொடர முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால எல்லா தலைமுறை சாபங்கள், என் மேல் சொன்ன சாபங்கள், நான் எனக்கு இட்ட சாபங்கள், இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் அதை கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். கரங்களை தட்டி ராபா ராபா ரேபா ஷாலாபாலோ பாரா காலோ லாபோ பாரா காலாபாலோ பாராபா தேமி ஹோ பாரா ஷாதா ரா காலாபாலா பாலா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியங்க. ஹல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொன்னார், நான் பொய் சொல்ல மனிதன் அல்லப்பா, உன் மேலே நான் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு திரும்ப நான் சாபத்தை சொல்லுகிற மனுஷன் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கள் ரொம்ப நேசிக்கிறாருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறதுங்க. இதனால் நீங்கள் இந்த நிமிஷம் முதல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுடைய தொழில் வாய்க்கும், உங்கள் குடும்பம், உங்கள் சமாதானம் உண்டாகும், உங்கள் சரீரத்தில் வியாதிகள் மறையும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டது, என் பொருளாதாரம் ஆஸ்வதிக்கப்பட்டது, என் குடும்ப வாழ்வு ஆஸ்வதிக்கப்பட்டது, எங்கள் சபை மக்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் இப்போது இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு நாங்கள் பள்ளிக்கு பெருகுவோம். காரணம், எங்கள் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆசீர்வதிக்கிற இயேசு எங்கள் மேல் இருக்கிறார். ஹோலாபா ஷாபாலாபா. இந்த நாளில் கூட உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் வரும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். எப்படி பிழையாமுடைய கண்களை ஆண்டவர் திறந்தது போல்
உங்கள் கண்களை இந்த காலவேளை ஆண்டவர் திறப்பாராக. யாராபா ஷாக்கபாலா ஒரே காலா பாலா பாலா பாலா. ஒரு ஊழியக்காரரை நான் அறிவேன். ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கு. அந்த இடத்துல இயேசு தரிசனத்தில் அப்படியே வந்து அவர் கிட்ட வந்து 2 கைகளை உயர்த்தி அந்த ஊழியக்காரரை ஆசீர்வதிச்சார். அந்த தரிசனத்தை தான் இந்த காலவேளை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சீசர்கள் கடைசியாக ஒரு காட்சி பார்த்தாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக இயேசுடைய 2 கைகள், லூக்கா சுவிசேஷம் 24 சொல்லுகிறது, அவர்களை ஆசீர்வதிச்சார். நீங்கள் இப்போ கேளுங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படட்டும். நீர் ஆசீர்வதிக்கிற இயேசு என்பதை நான் பார்க்கும்படி என் பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஹோரா பாலா பாலா பாலா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நாள் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குறார். இந்த சபையுடைய பெருக்கத்தை நாம் பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களை ஆண்டவர் நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஓ ராபா ஷாக்கலா பாலா. அன்னைக்கு ஆகாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். ஒரு ஊற்றை ஆகார் பார்த்தார். எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறந்த போது தேவதூதர்களை பார்த்தார்கள். அவர்களோடு இருக்கிறத பார்க்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் பேர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, எங்களுடைய சபை மக்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் மாமிசத்தோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. பா ராபா கல்பா ரோபா ரேகா லோ மா நேகா லோபா ரேபே ராபோ மா கா லாபோ பாதா பாது மா ரேகா லோபா ரேபே ராபோ மா ஷாக்கா தோரே காலோ மா கா லாபா கெபே கபா லாபா ராபா லாபாலா மா ரேபே ரேபே ஷாக்கா லாபா லாபா ராபா கபா லாபாலா ஓ ரேகா லேகா பாலாபா ரேனி மானிஷா லாபா லாபாலா. நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். இஸ்ரவேலே, உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஜீசஸ், உங்களை மனதார ஆஸ்வதிக்கிறேன், மனதார ஆஸ்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்கள் அருகில் வந்து இந்த நாள் முதல் அவருடைய 2 கைகள் உங்கள் மேல் நீட்டப்படுவதாக. டச் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நீ எல் ஷடாய் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற இயேசு, எங்களை ஆசீர்வதிக்கிற இயேசு. இந்த நாள் முதல் இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா எங்கள் சபை மக்களுக்குள்ளும் இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருக்களும் கடந்து செல்வதாக. ஆண்டவரே, நாங்கள் சாதாரண மக்கள் அல்லப்பா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமென். ஒரு 3 தடவை சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. உங்களை யாராவது வேதனைப்படுத்தியிருக்கலாம், உங்களை துக்கத்தில் நடத்திருக்கலாம், ஏதோ யார் மேலேயா வருத்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மன்னிச்சு ஆசீர்வதிச்சிருங்க. ஆண்டவரே, எல்லாரையும் மன்னிச்சு ஆசீர்வதிக்கிறோம். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, உன்னை சபிக்கிறவங்களே ஆசீர்வதி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். நீங்கள் அவங்கள மன்னிக்கும் போது ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட வந்துடும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் மனதார ஆஸ்வதிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் சபை மேல் இருப்பதாக, நீங்கள் வர தடப்பட்ட குடும்பங்கள் மேலே இருப்பதாக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார ப்ளஸ் பண்ணுறேன். நான் இந்த நாள் முதல்கள் மேலே இந்த ஆசீர்வாதம் தொடர்வதை இவர்கள் சாட்சி சொல்வார்களாக. போன வாரம் சுகமாக்குற வல்லம் வெளிப்பட்டது போல இந்த வாரம் ஆசீர்வதிக்கிற இந்த வல்லமை வெளிப்பட்டு இந்த வாரத்தில் ஒரு சாட்சியை எழுப்பும் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. பெருக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. பொருளாதார நன்மைகள் தேடி வருவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.